அடுத்ததாக பாராளுமன்ற பணிகளில் இந்தியாவில் 12ஆம் இடம் பிடித்தவர், ஈயாரின் வழியில் நேர்மைக்கே உரித்தாகும் துணிவு கொண்டவர், 17வது மக்களவை உறுப்பினர், முதலாக கொங்கு நாட்டின் தீரன் சின்னமலை ஐயா பெயரையும் ஐயா ஈயார் பெயரையும் பாராளுமன்றத்தில் கூறி பதவியேற்ற பாராளுமன்ற உறுப்பினர், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் பாராளுமன்றத்தின் உறுப்பினர் திரு AKP சின்ராஜ் அவர்களை உரையாற்ற வருமாறு பணிவுடன் அழைக்கின்றோம். நம் உறவுகளுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டுடைய தலைவர், மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையுடைய தலைவர் அவர்களே, அனைத்து மாவட்ட, மாநில, ஒன்றிய பொறுப்பாளர்களே, மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்ற சக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எழுச்சிமிகு மாநாடு நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது கொங்கு மண்டலத்தில் வைக்கிறதுல பெருந்துறை பெரிய அளவில் ஒரு பெருமை சேர்த்திட்டாங்க. இன்னைக்கு பெரிய ஒரு கூட்டம். 2019 நாமக்கல் நடந்த மாநாட்டை விட பெருந்துறையில் மாநாட்டு மிக பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதற்கு வந்திருக்கின்ற அத்தனை மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி வெற்றியடைவதற்கு தீரன் படை இரவு பால் என்று பாராமல் எங்க பார்த்தாலும் தீரன் படை தான் சிறப்பா இன்னைக்கு இந்த மாநாடு நடைபெறுவதற்கு அவ்வளவு ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்திருக்கின்ற தீரன் படையுடைய தளபதி சூரியமூர்த்தி மாப்பிள்ள அவர்களுக்கு நன்றி. அதே போல வரவர்களுக்கு எல்லாம் உணவுகளை சரியான முறையில் வழங்கி இந்த மாநாடு சிறப்பாக இன்னைக்கு வரவேற்றாங்க. சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, மாநாட்டில் சிறப்பாக இருக்குன்னு உட்காந்துருக்கான்னு சொல்லி எல்லாத்துக்கும் சாப்பாடும் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் நான் உள்ள வரும்போது சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன், எல்லாம் சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. அப்படி வயிறார சாப்பிட வச்சு வாழ்த்தி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காடை குளத்தை சேர்ந்த காடை பாலுடைய டீமுக்கும் மிக்க நன்றி. அங்கேயே நாமக்கலை சேர்ந்த தீரன் படை தான் முழுமையா உள்ற வேலை செய்றாங்க. அதனால நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை தீரன் படைக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கொங்கு சுடர் நேற்று ஓடா நிலையில காலையில 7:30 மணிக்கு தீபம் அந்த கொங்கு சுடரை ஏந்தி கொண்டு இன்று காலை 10 மணிக்கு இங்கே அந்த தீபத்தை பொதுச்செயலாளர் கையிலே வழங்கிய விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கும் மாணவர் அணிக்கும் மனமார்ந்த அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு சேர்த்தரவு தான். அதனால முதல்ல அவர்கள நன்றி சொல்லிட்டு என்னுடைய கருத்துக்களை ஆரம்பிக்கிறேன். இந்த மேடையில் நான் நிற்பதற்கு முழுமையா காரணம் 2019 தேர்தலில் வெற்றி பெற செய்த அத்தனை தாய்மார்களுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா ஆண்களை விட ஏன் பெண்களுக்கு சொல்றேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் அவர்களுக்கு எனக்கு என்ன ரத்த உறவும் கிடையாது, முகம் தெரியாது. நான் வண்டியில சிங்கத்தை கூண்டில் ஏத்துற மாதிரி வண்டியில ஏறிட்டு போயிட்டேன். அந்த 1 மாத காலங்கள் ஆண்கள் துணை இல்லாமல் பெண்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வீடுக்கும் குறைந்தது 3-4 முறை வாக்குகளை கேட்பதற்கு சென்றார்கள். அப்படிப்பட்ட அந்த தாய் குலங்களுக்கு எனது மனமார்ந்த இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு வழிவிட்டு கொடுத்த அத்தனை நம்மளுடைய கொங்கு சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லுவேன். அவர்களும் இரவு பகல் என்று அந்த இடத்துல இருந்தாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை 2,60,60,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி கொடுத்தது.
முதல் வெற்றி கனி. அதனாலதான் நான் விபத்துல மாட்டினது ஏப்ரல் 17ஆம் தேதி, தீரன் சின்னமலையுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. அந்த தீரன் சின்னமலை கடவுள் தான் என்னையே என் மனைவி குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றியது. அந்த கடவுளுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அந்த விபத்தில் சிக்கும் பொழுது பல பேர் வேண்டுதல் வச்சிருந்தாங்க. தேர்தல் வெற்றிக்கும் வேண்டுதல் வச்சாங்க. நான் விபத்தில் சிக்கியதற்கும் எங்க குடும்பத்திற்காகவும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு மூடி காணிக்கை செலுத்தியிருக்காங்க. கெடா வெட்டு கோயிலுக்கெல்லாம் கெடா வெட்டியிருக்காங்க. அப்போ எனக்கும் அந்த உறவுகளுக்கு என்ன சம்பந்தம்னா ஒரு ரத்த சம்பந்தம் கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இல்லைன்னா அந்த வேண்டுதல் வராது. ஒரு தாய் என்னை நேரில் சந்திக்கும் பொழுது, என்னைக்காவது ஒரு நாள் நீ திருவாரூர் போனீன்னு சொன்னா திருவாரூர் தேரை தொட்டு கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்கேன்னு சொல்லி, அந்த தாய்க்கும் எனக்கு என்ன உறவு? ரத்த உறவு இருக்குன்னா கொங்குங்கிற ரத்த உறவு தான், வேற ஒண்ணு இல்லை. அந்த தேரை கும்புறதுக்கு நானும் சூரியமூர்த்தி நேரில் போய் அந்த தேரை கும்பிட்டுட்டு வந்தோம். அப்பன்னு சொன்னா அத்தனை பேர் வேண்டுதல் வச்சு இரவு பகல் பாராமல் இந்த தேர்தலில் வெற்றி கணேஷ் கொடுத்திருக்கேன்னு சொன்னால், நான் அமைதியாக இருந்து சுயநலமாக இருந்து எனக்கு சுயநலமாக சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னால், உங்கள் அத்தனை பேருத்துக்கும் எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி நன்றி கடனை அடைக்க முடியாது. இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நன்றியை சொல்லி நிற்கிறேன் சொன்னால், நீங்கள் கொடுத்த வெற்றி. நான் லஞ்சம் வாங்க கூடாது என்பது தெளிவா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. சம்பளம் இந்த தொகுதி மக்களுக்கு இருந்த ஜாதி மதம் கட்சி எந்த வேறுபாடும் கிடையாது. கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தான் பணம் கொடுத்தேன். எனக்கு ஜாதி மதம் நீங்க கொடுத்த வெற்றி எந்த ஜாதி மதத்துக்கும் அல்ல. இந்த கொங்கு என்றால் ஜாதி மதம் பார்க்காது. அப்படிதான் பொதுச்செயலாளர் இன்னைக்கு இருக்காங்க. நம்மளுடைய மக்கள் பிரதிநிதிகள் சுமார் 400 பேருக்கு மேல இருக்காங்க. இந்த 400 பேருக்கு மேல இருக்கிறீங்க எல்லாருமே இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் என்றதுதான். வர இருக்கின்ற தேர்தலில் இந்த மாநாடு எதை பிரதிபலிக்கும் என்றால், பொதுச் செயலாளர் கேட்கக்கூடியதை நடக்கும் என்பதற்காக தான் இந்த மாநாடு வெற்றி. இந்த வெற்றியை இந்த மாநாடு வெற்றி வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாணியாகவும் இருக்கும். 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுக்கும் மிக பெரிய ஒரு வாய்ப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதனால் இந்த மக்கள் பிரதிநிதி என்பது எல்லாத்துக்கும் ஒரு சொல்றது. ஏன்னா இது எல்லாம் இன்றைக்கு மாநாட்டில் நான் கண் கூட இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறத வச்சுதான் சொல்றோம். எந்த ஒரு சமுதாயம் அரசியல் அங்கீகாரம் பெறவில்லை என்றால் சொன்னால் நம்மளுடைய சமுதாயத்திற்கு எதையுமே செய்ய முடியாது. கொங்கு மண்டலத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. எத்தனையோ கட்சியில இருக்கலாம், ஆளுங்கட்சியிலே இருக்கலாம், எதிர்கட்சியிலே இருக்கலாம். எந்த கட்சியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், நம்மளை போல துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கு எவருமே இல்லை. எவருமே இல்லை. எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், 5000 கவுன்சிலர் இருக்கட்டும், 50,000 கவுன்சிலர் இருக்கட்டும், பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர் இருக்கட்டும், நெஞ்சை நிமித்தி இன்னைக்கு ஏதாவது செய்ய முடியுதுன்னு சொன்னால் மக்கள் பிரதிநிதிங்க இருந்த ஒரே எண்ணத்துல தான். அதனால்தான் சொல்ல தேர்தல் வந்துட்டு சொன்னா பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கொள்கைக்கு முடிவுக்கு அத்தனை கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கொங்கு சொந்தங்களும் உறுதுணையாக இருந்தால் மட்டும்தான் எந்த கட்சியில் இருக்கக்கூடிய கொங்கு சமுதாயத்தை கொங்கா இருந்தாலும் காப்பாற்றப்படும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் தேர்தல் நேரத்தில் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய முடிவுக்கு
அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்ற இந்த ஒரு தாரக மந்திரத்தை அத்தனை பேரும் மனதுக்குள்ளே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு வள்ளிக்கும்மி 16,000 பேர். வள்ளிக்கும்மிங்கிறது கொண்டு வந்ததே இன்னைக்கு உலகறிய இப்ப தெரியறதுக்கு காரணமே கொங்கு தான். இந்த அமைப்பு இல்லைன்னா உலகமே தெரியாது. இன்னைக்கு மத்திய அரசு கூப்பிட்டு இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தை சார்ந்த ஒருவருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்திருந்தாலும் சரி, புத்தரப்பன்கிற ஒரு பெரிய ஒருவருக்கு 87 வயதை சேர்ந்தவருக்கு பத்மஸ்ரீ விருது இந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ வள்ளிக்கும்மி ஆட்டம் உலக அளவில் இன்னைக்கு அது ஜாதிக்காக இல்லை, கலாச்சாரத்தை கொங்கு சமுதாயம் காப்பாற்றுவதற்காக ஒரு கிராம பகுதியிலே அந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்தினுடைய புகழ் உலகறிய இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்டு 16,000 பேர் கின்னஸ் ரெக்கார்டில் ஆறுது. இன்னைக்கு அந்த ஒரு டீம் 3 நாட்களாக இருந்து அதுக்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்தவுடன் வள்ளிக்கும்மி நடக்கும். இதெல்லாம் கண்டுகளிக்க வேண்டியது. அதனால் இதையெல்லாம் கொண்டு வந்ததுக்கு நம்மளுடைய அமைப்பு இருக்கிறதுனால தான் கொண்டு வர முடியும். இப்ப உள்ற எல்லாத்தையும் வரிசையா பார்த்துட்டு போனேன். அதுல ஒரு சிலர் பேசும்போது இந்த கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் பேசிருங்க, நம்ம பசங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு சொன்ன பாரு, கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி எல்லாம் 40-50 வயசு கூட ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல. நாங்க இன்னும் கன்னிசாமியா இருக்க கோயில்ல ஏதாவது மாரியம்மனுக்கு பூச்சாட்டுறன்னு சொன்னா எங்களை கூட்டிட்டு போய் தான் பூச்சாட்டுறாங்க. 50 வயசுக்காரர் கன்னிசாமி. அப்போ நம்முடைய சமுதாயத்தில் திருமணமாகாத ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனா வாக்காளர்ல பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் 1% அதிகமா இருக்கு. அப்போ கொஞ்சம் கல்யாணத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம், நம்மளுடைய பசங்களுக்கு பொண்ணு கொடுங்க அப்படிங்கிற நேரத்தில் முழுமையா ஜோசியத்தை முழுமையா நம்பி அவர்களுக்கு காலத்துக்கு கல்யாணம் பண்ணாம விடுறது ரொம்ப தப்பு. ஓரளவுக்கு ஜோசியத்தை நம்ம முன்ன பேசும்போது சொன்னாங்க, மூட நம்பிக்கையை பத்தி பேசினாங்க. அப்ப இந்த ஜோசியத்தை பத்தி சொல்லும்போது அதை விளக்கமாக சொன்னாங்க. அதனால் திருமணமாகாத நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்திருக்கூடிய பசங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கொங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கலாச்சாரம் பெண்களுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது கலாச்சாரத்தை சொல்லி வளர்த்துங்க. திருமணங்கிறது ரொம்ப முக்கியம், ஒழுக்கங்கள் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பசங்களுக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு படிக்கிற வயசுலேயே கலாச்சாரத்தை சொல்லி தாய்மார்கள் நீங்க கொடுக்கணும். அது போல நீங்க கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தும் பொழுது நம்மளுடைய குழந்தைகள் தடம் மாறாமல் வாழ்க்கை நடத்துவதற்கும் நம்முடைய சமுதாயத்தினுடைய புகழ் நல்ல நினைத்திருப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு, கொங்கு செழித்தால் கொங்கு செழித்தால் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும். முடியும் முடியும் நம்மால் முடியும். முடியும் முடியும் நம்மால் முடியும். முடியும் முடியும் நம்மால் முடியும். முடியும் முடியும் நம்மால் முடியும். முடியும் முடியும். நம்மால் முடியும். நன்றி, வணக்கம்.